விஷால் எல்லா மேடையிலும் என்னை பத்தி பேசிடுவான். ஆனா நான் அவனை பத்தி எந்த மேடையிலும் பேசக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இல்ல. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஏன்னா எப்போது பேக் ஸ்டேஜ் ஓடி இருப்பேன், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பேன். நான் விஷாலை பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம் என்னன்னா தைரியம். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு முக்கியமான சுச்சுவேஷன். இந்த பிரச்சனையை யார் ஹேண்டில் பண்ண போறானோ அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு இறங்கி நின்னவன். சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். Have fun guys, have fun. பிரச்சனை அவன் தான். பிரச்சனை அதான் 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 நம்ம சந்தானம் ஒரு டயலாக் வச்சிருப்பாப்ல. அவன் 10 ஃப்ரெண்டு 5 ஃப்ரெண்டு வச்சிருக்கான். அவன் ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடும். It's okay, shit happens. அது மாதிரி எங்க பிரச்சனை இழுத்துட்டு வருவான், என்ன வரும்னே தெரியாது. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும். அந்த நியூஸ் பார்த்தா நமக்கே தெரியும் அவ்வளவு பிரச்சனை. ரவி எல்லாம் எப்படின்னா, இப்போ நானும் விஷால் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து உள்ள வந்தவங்க. ரவி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காப்ல. பட் நான் வந்து ரவி கூட பழகினதுல என்னன்னா, 2 பேரும் ஃபோன்ல பேசிட்டே இருப்போம். ரொம்ப சிரிச்சு பேசினா அங்கேருந்து என் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, யாரு ரவியா அப்படிம்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நன்றி நன்றி நன்றி.